மாதம்தோறும் 4 மில்லியன் பார்வையாளர்களை சென்றடையும் நமது நியூஸ் டைம் டிஎன் சேனலில் உங்களது விளம்பரங்கள் இடம்பெற வேண்டுமா? உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 7603836167. உங்களது பிசினஸை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல எங்களுடன் இணையுங்கள். வணக்கம், நான் தாமோதரன் பிரகாஷ். நியூஸ் டைம் டிஎன் நேயர்களுக்காக தெருக்கூத்து பகுதியில். இன்றைக்கி ஒரு பரபரப்பாக ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. இன்றைக்கி முதல்ல பார்த்திங்கன்னா, தாவேக்கா அரசு அமைந்து 1 மாதம் ஆகிறது, ரைட்டுங்களா? 10/10/30, இப்போது 11ஆம் தேதி, 1 மாதம் ஆகிறது. இந்த 1 மாதத்தில் தாவேக்கா அரசுக்கு நீங்கள் என்ன மார்க் போடுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே திணறாங்க. என்ன மார்க் போடுறது இவங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இணையதளத்தில் ஒரு ஓட்டெடுப்பு வச்சாங்க. நிறைய 0/100 தான் வருது. ஃபெயில் மார்க் கூட வரல, 0/100 தான் நிறைய பேருடைய மார்க்காக இருக்குது. அந்த அளவுக்கு தான் இந்த கவர்மெண்ட்டுடைய பர்ஃபார்மன்ஸ் இருந்துக்கிட்டு இருக்கு. இதில் இவங்க இப்போது 5 சட்டமன்ற தொகுதிகளுடைய இடைத்தேர்தலை ஃபேஸ் பண்ண போகிறாங்க. இந்த 5 சட்டமன்ற தொகுதிகளுடைய இடைத்தேர்தலை ஃபேஸ் பண்ணிவிட்டு 107 இருக்கிறவங்க 5 சேர்ந்ததுன்னா எவ்வளோ வரும்? 112 வரும், ரைட்டுங்களா? 112 வந்துச்சுன்னா 117க்கு இன்னும் ஒரு 5 எம்எல்ஏக்கள் இருந்தால் போதும் இவங்களுக்கு. அதில் ஒரு மன்னார்குடி எம்எல்ஏ ஒன்று இருக்கார், அமமுக எம்எல்ஏ, எந்த பிரச்சனையும் இல்லாத அவரை வச்சுக்கலாம். அப்போ 108, 108 5 113, இன்னும் ஒரு 5 எம்எல்ஏ, 113 ப்ளஸ் ஒரு 4 எம்எல்ஏக்கள் இருந்தால் போதும், 117 மெஜாரிட்டி மார்க்குக்கு இவங்க போயிடலாம் அப்படின்றது தான் இவங்களுடைய கால்குலேஷன். அந்த 4 எம்எல்ஏக்கள் எங்கே இருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்காங்க. அவங்கள கையில் எடுக்கலாம் அப்படின்னு ஒரு டிப்ளமேட்டிக் மூவ்னு வச்சுக்கோங்களேன். அது இன்றைக்கி இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் தான் இப்போது சிபிஐ சிபிஎம் எல்லாமே வந்துடுறாங்க இல்லையா? இவங்க அணிக்கு வந்துடுறாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதனால் அவங்கள கையில் எடுத்துக்கலாம் அப்படின்றது இவங்களுடைய மூவாக இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் சேஃபாக இவங்க போயிட்டுருக்கும்போது ஒரு முக்கியமான விஷயம் தேர்தல் ஆணையத்திலேருந்து வந்திருக்கு. அதாவது, தாவேக்காவின் சட்டமன்ற உறுப்பினர்கள் தாக்கல் செய்த பிரமாண பத்திரத்தில் குறிப்பிட்டுள்ள கல்வி குறித்து தேர்தல் ஆணையம் உண்மைதானா என சோதித்து பார்த்ததில் 9 பேரின் கல்வி தகுதி போலி என தெரிகிறது. யார் யாரது கல்வி தகுதி போலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டாக்டர் தெரியும் நமக்கு, ஏற்கனவே அந்த அம்மா ஜோசியத்திலேயே டாக்டரேட் வாங்கினவங்க, அவங்க டாக்டர்னு போட்டிருக்காங்க, அவங்க பிஎல்னு சொல்லுவாங்க, அது நமக்கு தெரியும். அது சொல்லப்படுற செய்தி. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா, கல்வி அமைச்சர் ராஜ்மோகனுடைய கல்வி தகுதி போலி, தஞ்சாவூர் எம்எல்ஏ விஜய் சரவணனுடைய கல்வி தகுதி போலி, விருதுநகர் எம்எல்ஏ செல்வத்தோடைய கல்வி தகுதி போலி, தாம்பரம் எம்எல்ஏ சரத்குமாருடைய கல்வி தகுதி போலி. இவர் அமைச்சர். இவரை பற்றி ஒரு பெரிய விஷயம் ஒன்று வந்திருக்கு. இவர் ஒரு பொள்ளாச்சி காம கொடுற மாதிரி ஒரு வேலையை அவர் பண்ணியிருக்காரு அங்கே மணிமங்கலத்தில். அதை பற்றி நம்ம சொல்கிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி இவருடைய கல்வி தகுதி போலி. குமாரபாளையம் எம்எல்ஏ விஜயலட்சுமி, கவுண்டம்பாளையம் எம்எல்ஏ கனிமொழி, ஆவடி எம்எல்ஏ ரமேஷ், அம்பத்தூர் எம்எல்ஏ பாலமுருகன், போலூர் எம்எல்ஏ ஆகிய 9 எம்எல்ஏக்களும் பிரமாண பத்திரத்தில் போலி கல்வி தகுதியை குறிப்பிட்டதாக தேர்தல் ஆணையம் சொல்கிறது. அப்போது இவங்க போலியாக குறிப்பிட்டிருந்தாங்கன்னா இவங்கள எம்எல்ஏ பதவியை ரத்து பண்ண முடியும், அந்த தேர்தலை கூட ரத்து பண்ண முடியும். ஏன்னா பிரமாண பத்திரமே போலி. அப்போது இப்படி 113, இப்படி 5 ஜெயிச்சு, இப்படி பாமக வாங்கி, இப்படி கம்யூனிஸ்ட்டு வாங்கி, இப்படி காங்கிரஸை வாங்கி 5, இப்படிலாம் மேனேஜ் பண்ணிகிட்டு இருந்தால் இங்கே 9 போகுது. இப்படி 5 இடைத்தேர்தலை மேனேஜ்மெண்ட் பண்ணி, அது பண்ணி, இது பண்ணி, அங்கே வாங்கி, இங்கே வாங்கி, நம்ம சின்ன வயசில் கணக்கு போடுவோம் இல்லையா, கூட்டல் கழித்தல் கணக்கு, அங்கே கடன் வாங்கி, இங்கே கடன் வாங்கி, இப்படி கொடுத்து, அப்படி வாங்கி அப்படின்னு கணக்கு போடுவோம் இல்லையா? ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 9 எம்எல்ஏக்களுடைய கல்வி தகுதி போலின்னு வருது. இதுதான் இவங்களுடைய 30 நாள் சாதனை. இவங்க நித்தியகண்டம் பூர்ண ஆயுசு அப்படின்றது தான் இருக்குது. அண்ணன் டெல்லிக்கு போயிருக்காரு, ஜனாதிபதியெல்லாம் பார்த்துருக்காரு. சோனியா காந்தி எல்லாரையும், சோனியா காந்தியை பார்க்கும்போது மட்டும் குங்குமம் போட்டு வச்சுட்டு போயிரு. இது மாதிரி நிறைய விஷயங்கள்.
இந்த 30 நாள் கவர்மெண்ட்டு எப்படி இருந்தது அப்படின்ற ஒரு வேல்யூவேஷன் நம்ம எடுக்கும்போது இது முதல்ல இந்த கல்வி தகுதி வந்துச்சு. அதுக்கு அடுத்தது முக்கியமான விஷயம் என்னென்னா ஊழல். இப்போது மணல் வந்து தமிழகம் முழுக்க எடுக்கப்படாமல் இருக்குது மணல், ரைட்டுங்களா? இப்போது ஏற்கனவே நம்ம நேற்று போன வீடியோவில் சொன்னோம், கரிகாலன், ரத்னம், ராமச்சந்திரன் ஒரு டீம் எடுத்துக்கிட்டு இருந்தது, அதுக்கப்புறம் ராஜப்பான்னு ஒரு டீம் எடுத்துக்கிட்டு இருந்தது. இப்போ இவங்களை எல்லாரையும் துரத்தி விட்டு யாரை போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆந்திராலேருந்து ஒரு பெரிய டீம் வருது. ஆந்திராலேருந்து அந்த டீம் வந்து பார்த்திங்கன்னா விஷ்ணு ரெட்டியுடைய ஆந்திரா டீம். அந்த டீம் பேர் வந்து சமூரா. இவங்கக்கிட்ட வந்து இந்த குவாரி இருக்கு இல்லையா, குவாரி இப்போல்லாம் ஆய்வு பண்ணிவிட்டு குவாரியை மூடுறோம், சீல் வைக்கிறோம், அளவுக்கு அதிகமாக வெட்டி எடுத்துட்டாங்கன்றாங்கள. இந்த ஃபுல் குவாரி, தனியார் குவாரி இருக்குது இல்லைங்களா, அது முழுக்க சமூரா டீம், விஷ்ணு ரெட்டியுடைய சமூரா டீம் வந்து டேக் ஓவர் பண்ண போகுது. அதுக்கப்புறம் ஆற்று மணல் வந்து நீங்கள் எடுத்தே தீரணும். எடுக்கலைன்னா வந்து தண்ணி பெஞ்சால், மழை பெஞ்சு தண்ணி ஆற்றுல வந்தால் அந்த தண்ணி வந்து நிற்காது, போயிட்டே இருக்கும். அதனால் ஆற்று மணல் சேர்றதை வந்து கண்டிப்பாக அந்த வண்டல் மண் படிவுகளை வந்து அணைக்கட்டுகளாக இருந்தாலும் சரி, மற்ற இடங்களாக இருந்தாலும் சரி, அந்த வண்டல் மண் படிவுகளை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணி தான் தீரணும். அதுதான் கட்டிட வேலைக்கு உபயோகப்படுத்தக்கூடிய மணலாக வரும். அந்த மணலை எடுக்கிறது வந்து மஸ்ட்டு. அது எல்லாமே இனிமேல் பட்டு விஷ்ணு ரெட்டியுடைய சமூரா டீம் வந்து பண்ண போகுது, ரைட்டா? அதுக்கப்புறம் அது இல்லாமல் சவுடு மணல் வருது. இந்த சவுடு மணல்ன்றது வந்து இந்த சாலை அமைக்கிறதுக்கு, மற்ற இடங்களில் பள்ளங்களை ரொப்புறதுக்கு தேவைப்படக்கூடிய மண் வந்து சவுடு மணல். இது வந்து எடுக்கிறது வந்து ஒரு தனி கலை. இது பட்டா நிலங்களில் எடுக்கலாம், எங்கே வேணால் எடுக்கலாம். அந்த சவுடு மணல் வந்து எடுக்கிறதுக்கான ஏஜென்சியை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நேரடியாக ஆதவ் அர்ஜுனா வந்து ஈடுபடுறார். அவர் வந்து யார் மூலமாக ஈடுபடுறாருன்னா பெருமாள் ராஜு அப்படின்றவர் வந்து திருவண்ணாமலையுடைய மைனிங் ஆஃபீஸர். அவர் தான் இப்போ வந்து ஆதவ் அர்ஜுனாவுக்காக பேசிக்கிட்டு இருக்கார். இப்போது ராஜப்பாவை துரத்தியாச்சு, கரிகாலன் டீமை துரத்தியாச்சு, துரைமுருகன் நாட்களை துரத்தியாச்சு, சமூராவை வந்து விஷ்ணு ரெட்டி மூலமாக கொண்டு வர போகிறாங்க. ஆனால் அதுக்கு அடுத்தபடி இருக்கக்கூடிய இந்த சவுடு மணலை வந்து திருவண்ணாமலையுடைய அடிஷ்னல் டைரக்டர், இவர் மைனிங் ஆஃபீஸர் பெருமாள் ராஜு, இவர் தான் வந்து டீல் பண்ணுறார். இவர் வந்து யாரை கொண்டு வராருன்னா, அந்த சவுடு மணல் எடுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை இளையராஜா அப்படின்னு ஒரு கேரக்டர் கொண்டு வர்றார். யார் இந்த புதுக்கோட்டை இளையராஜான்னு பார்த்தீங்கன்னா அமைச்சர் ரகுபதிக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர், திமுக. அப்போது திமுககாரன் தான் வந்து இங்கே சவுடு மணல் எடுக்கிறான். இதுக்கு இவங்க கேட்குற தொகை தான் பயங்கர ஷாக்கிங்கு. முன்னாடி வந்து கரிகாலன், ரத்னன், ராமச்சந்திரன் இவங்கெல்லாம் கொடுத்துருந்த தொகை வந்து என்னென்னா துரைமுருகன் டீமுக்கு வந்து துரைமுருகனுக்கு அது வந்து மேலெல்லாம் போகாது, துரைமுருகன் வாங்கி வச்சுப்பார், அவர் மட்டும் சம்பாதிப்பார். வருஷத்துக்கு 15 கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க இவங்க, ரைட்டுங்களா? ஆனால் இப்போது இந்த பெருமாள் ராஜு கேட்குற தொகை வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு 30 கோடி ஆதவ் அர்ஜுனாகிட்ட கொடுக்கணும். அப்போது இவங்க ஊழல் இல்லை, நான் ஒரு பைசா கூட வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஜய் கவர்மெண்ட்டோட அடிநாதம் எங்கே போகுது? மணலில் காசு வாங்குகிற ஆந்திராவில் இருக்கக்கூடிய தொழிலதிபர்களை கொண்டு வந்து நீ வந்து குவாரிகளை கொடுக்கறதுக்கு பிளான் பண்ணுற. அப்போது உன் கரப்ஷன் எங்கே? கரப்ஷன் இல்லாத அரசாங்கம் எங்கே? இதே தப்பு தான் வந்து டிஎம்கே பண்ணிச்சு. நம்ம நிறைய தடவை பேசியிருக்கோம், கரிகாலன், ரத்னம், ராமச்சந்திரன் வந்து கொள்ளை அடிக்கிறாங்கன்றது வந்து நம்ம ரொம்ப தடவை பேசியிருக்கோம். அதே வேலையை தான் இப்போது இவங்க செய்கிறாங்க, ரைட்டுங்களா? அதே மாதிரி மதுபானம் வந்து தனியார் மயத்துக்கு போகுது. ஒவ்வொரு கடையும் வந்து தனியாக ஏழை விட்டு பண்ணுறாங்க. அதை வந்து நேற்று வீடியோலேயே நம்ம தனியாக சொன்னோம். ஒவ்வொரு கடைக்கும் 1 கோடி ரூபா ஒரு வருஷத்துக்குன்னு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு.
அதுக்கான லீகலான விஷயங்கள் எல்லாமே டிஸ்கஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி பல பத்திரிகைகளில் இதை பற்றின செய்தி வந்திருக்கு. அப்போது கரப்ஷன் எங்கே வந்து இல்லாமல் இருக்குது? முழுக்க முழுக்க கரப்ஷன் தான் வந்திருக்கு. இப்போது சப் ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் வந்து குமரகுருபரன் ஒரு பெரிய ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு ஆஃபீஸர் கார்ப்பரேஷனில் ஏற்கனவே இருந்தவர். அவரும் அருண் சுந்தர் தயாளன் ஐஜி 2 பேரும் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு. இவங்க வந்து போஸ்டிங் போடுறாங்க. 46 பேருக்கு ரெஜிஸ்ட்ராராக போஸ்டிங் போட்டிருக்காங்க. இந்த 46 பேரையும் வந்து ஜெனுவன் லிஸ்டா அப்படின்னு கேட்டு தான் வந்து போடுறாங்க இவங்க. இந்த ஐஜி ரெஜிஸ்ட்ரேஷன் கீழே இருக்கக்கூடியவர் உதவி ஐஜி ஒருத்தர் பேர் அருள்சாமி அப்படின்னு. அவர் வந்து 46 பேர்கிட்டையும் ஒவ்வொருத்தர்கிட்டையும் 50 லட்ச ரூபாய் வாங்கியிருக்காரு. வாங்கிட்டு இவங்கக்கிட்ட யார்கிட்ட நம்ம குமரகுருபரன்கிட்டையும் அருண் சுந்தர் தயாளன்கிட்டையும் அவர் என்ன சொல்லி கொடுக்குறாருன்னா, இவங்க எல்லாரும் ஜெனுவனு, கரப்ஷன் இல்லாதவங்க அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க. அதே மாதிரி நம்ம நிர்மல்குமார் இப்போது 316 போஸ்டிங் போட்டாங்க, 400 போஸ்டிங் வந்து இபியில் போட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. 400 போஸ்டிங்கும் அவரை பொறுத்த வரைக்கும் யார் என்னென்ன இடத்த கேட்டாங்களே. இப்போ ஒருத்தர் சிவகங்கை கேட்குறாரு, சென்னையில் இருக்கவர், வேக்கண்டாக இருந்தால் போட்டுருந்தேன். ஆனால் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள் ஃபுல்லாக லஞ்சம் வாங்கியிருக்காங்க. இது இந்த அளவுக்கு போயிட்டுருக்கு. பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலைத்துறையில் வந்து நோ டெண்டர்ன்ற அளவில் நிறுத்தியிருக்காங்க. ஆனால் அங்கே எல்லாமே ஊழல் 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 அந்த அளவுக்கு போயிருக்கு. இப்போது நம்ம இன்னொரு முக்கியமான விஷயத்தை வந்து நம்ம குறிப்பிட வேண்டியிருக்கு. சட்டம் ஒழுங்கில் வந்து பார்த்திங்கன்னா, எடப்பாடி ஆட்சியை காலி பண்ணதே வந்து ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி பாலியல். அதே மாதிரி பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் ஒரு முக்கியமான விஐபி, பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஐபி யாருன்னு சொல்லணும். அவர் நம்ம மேலே கேஸ் போட்டிருக்காரு, அதனால் அவர் பேரை சொல்லலை. பொள்ளாச்சினாலே அவர் தான். அவருடைய மகன் தான் வந்து எல்லாத்தையும் பண்ணுறான். அதாவது பொண்ணுங்களோட பழகிறது, ஃபோட்டோ எடுக்கிறது. ஒரு டீம் வந்து பொண்ணுங்களோட பழகும், ஃபோட்டோ எடுக்கும். அவங்க வந்து வாட்ஸ்அப்பில் வந்து அந்த விஐபிக்கு அனுப்புவாங்க. அந்த விஐபி வந்து டிக் பண்ணோன்னா அந்த பொண்ணை தூக்கின்னு போயிட்டு ஒரு அந்த மேலே அந்த பொள்ளாச்சிக்கு மேலே கேரளா போகிற வழியில் வால்பாறை அந்த இடங்களில் இருக்கக்கூடிய லாட்ஜுகளில் வச்சு அந்த பொண்ணை சீரழிப்பாங்க. இதுதான் பொள்ளாச்சி பாலியல். அதில் வந்து ஆயிரக்கணக்கான மெகாபைட்டு வீடியோஸ் வந்து இருந்தது. அந்த பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை பற்றி யாரும் வெளியில் சொல்லலை. அங்கே வந்து பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை எப்படி வெளியில் வருதுன்னா, ஒரு பொண்ணை தூக்கின்னு போயிட்டு இவங்க பண்ணும்போது அவங்க உறவினர்கள் தட்டி கேட்குறாங்க. அப்போ தான் அந்த பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வெளியில் வருது. அதே மாதிரி மணிமங்கலத்தில் ஒரு தாவேகா பிரமுகருடைய பையன் வந்து கல்லூரியில் படிக்கிறான். அவன் வந்து ஒரு 3 பெண்களை வந்து அவங்களோட உல்லாசமாக இருக்கிறான். உல்லாசமாக இருக்கிறத பொள்ளாச்சி மாதிரியே வீடியோ எடுக்கிறான். வீடியோ எடுத்து அந்த வீடியோக்களை வந்து முழுக்க அந்த காலேஜ் முழுக்கவே சுத்த விட்றான் அவன். இப்போது இது வந்து அந்த அவங்களுடைய உறவினர்களுக்கு தெரியுது. அவங்க வந்து இவனை அடிக்கிறாங்க. ஒரு ரவுடி ஒருத்தன் இவனை வந்து ஒரு கத்தியில் ஒரு கோடே போடுறான். ரைட்டா? அந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட் நடந்த உடனே இதை வந்து ஒரு பொண்ணு தைரியமாக போய் புகார் கொடுக்குது. மணிமங்கலம் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்குது. அந்த புகார் கொடுத்த உடனே 2 மினிஸ்டர்ஸ் வந்து அதில் தலையிடுறாங்க. தாம்பரம் சரத்து, ஸ்ரீபெரும்புத்தூர் தென்னரசு 2 மினிஸ்டர்ஸ் தலையிட்டு இந்த பையனை சேஃப்டியாக பாதுகாத்து அனுப்பிட்டு, ரைட்டா, அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த உறவினர்கள் இவனை பிடிச்சி அடிக்கும்போது இந்த படங்களை எல்லாத்தையும் அழிச்சிரு அப்படின்னு தான் இது பண்ணுறாங்க. அதில் ரவுடி ரவின்னு ஒருத்தர் வந்து இவங்க உறவினர்களில் ஒருத்தர், அவர் வந்து ஒரு சின்னதாக கத்தியில் ஒரு மிரட்டுறதுக்கு ஒரு கோடு போடுறாரு. ரைட்டுங்களா? அந்த கோடு போட்ட அந்த ரவியை போலீஸ் கைது பண்ணி கேஸ் போடுது.
ஏன்னா இந்த பையனை பத்திரமா சேஃப்டியாக அனுப்புது. நம்ம கேள்வி என்னென்னா, இது ஒரு 3 பொண்ணு 4 பொண்ணு மேட்ராக இருந்தால் கூட ஓகே. அதில் ஒரு பொண்ணு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுது. இவங்க வந்து அவனை பொள்ளாச்சிலையும் இதே மாதிரி தான் லவ் பண்ணுறேன், அது பண்ணுறேன், இது பண்ணுறேன்னு ஆசை காமிச்சு ஒரு ரூமுக்கு கூட்டிகிட்டு வந்து அந்த பொண்ணோட உடல் உறவு கொண்டுட்டு அதை வந்து வீடியோகிராஃப் பண்ணிவிட்டு அதை வந்து அந்த விஐபி மகனுக்கு அனுப்பிச்சி விடுவாங்க. இங்கே வந்து விவிஐபி மகனே இந்த தாவேக்காவுடைய பிரமுகர் பையன்தான் விவிஐபி மகன். ரைட்டா? 2 மினிஸ்டர்ஸ் வராங்க. தாம்பரம் எம்எல்ஏ சரத்தும் ஸ்ரீபெரும்புத்தூர் மினிஸ்டர் தென்னரசும் சரத்தும் சேர்ந்து இந்த பையனுக்கு சப்போர்ட்டாக வராங்க. இந்த பையன் மேலே கேஸே இல்லை. இவன் ஒரு பொண்ணை தான் இந்த மாதிரி பண்ணியிருப்பானா? இவன் இந்த மாதிரி பண்ணியிருக்கானா எத்தனை பொண்ணுக்கிட்டே இவன் பழகியிருப்பான்? அதுக்கு என்ன எல்லை? அங்கே இருக்கக்கூடிய காலேஜ் உங்களுக்கு மிக பிரபலமான காலேஜ். அது காலேஜ் பேரை நம்ம சொல்ல விரும்பலை. நிறைய பெண்களோடு இவன் பழகியிருப்பானுங்க. சரி, இவன் ஒரு ஆளாக தான் இதை செஞ்சானா இல்லை கேங்காக செஞ்சானா? எப்படி வந்து அந்த வீடியோலாம் எடுத்து அந்த பசங்களுக்கு எல்லாருக்கும் இவன் பரப்புகிறான் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. ரைட்டா? அப்படி ஒரு விதமான செக்ஷுவல் விஷயங்களில் இவன் ஈடுபட்டு எல்லாத்தையும் பரப்பியிருக்கான் அப்படின்னா அந்த பையன் மேலே ஒரு சின்ன கேஸ் கூட போடல. இதுதான் சிங்க பெண்கள் பாதுகாப்பு படை அமைச்சு பெண்களுக்கு நடக்கக்கூடிய அநியாயங்களை தடுக்கிற விஜயுடைய 30 நாள் ஆட்சியின் லட்சணமா? இதை விட இந்த ஆட்சியை கேவலமாக சொல்கிறதுக்கு வேறு என்ன வேணும் உங்களுக்கு? ஒரு பையன் தாவேகா பிரமுகருடைய பையன்னா என்ன வேணா செய்யலாமா? எதை வேணா பண்ணலாமா? எப்படி வேணா பெண்கள்கிட்ட விளையாடலாமா? எப்படி வேணா பண்ணலாமா? இது பொள்ளாச்சிக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? மணிமங்கலத்தில் இன்னொரு பொள்ளாச்சி, சென்னைக்கு பக்கத்திலே இன்னொரு பொள்ளாச்சியை உருவாக்குனது தான் தாவேகா அரசோட 30 நாள் சாதனை. இது எந்த வகையில் நியாயம் சார்? குறைந்தபட்சம் சார் அது ரெண்டு எப்போவுமே சார் ஒரு புகார்னு போகும்போது நம்ம மேலேயும் ஒரு புகார்னு போகும்போது நம்ம ஒரு புகார் கொடுத்தா ஆப்போசிட் சைட்லேயும் ஒரு புகார் கொடுப்பாங்க. 2 பேர் மேலேயும் எஃப்ஐஆர் போட்டு அனுப்புவாங்க சார். அதுதானே சார் இயல்பாக நடக்கக்கூடிய விஷயம். இங்கே வந்து 2 பேர் மேலேயும் எஃப்ஐஆரே கிடையாது, எதுவுமே கிடையாது. அதுதான் வந்து இவருடைய விஷயம். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்னென்னா, தமிழ்நாடு முழுக்க ஊராட்சிகள் இருக்கு இல்லையா? ஊராட்சி, பேரூராட்சி எல்லாத்துலேயுமே வந்து 2 மாதமாக நிதி போல. அங்கே வேலை செய்கிறவங்களுக்கு சம்பளம் இல்லை. அவங்க சின்ன சின்ன ரோடு போடுறதுலேருந்து எல்லாத்துக்குமான நிதி வந்து தமிழக அரசுலேருந்து ஒவ்வொரு ஊராட்சிக்கும் கொடுப்பாங்க. இப்போது தமிழ்நாடு முழுக்க எந்த ஊராட்சிக்கும் பணம் போடல. ஏன்னா ஒருவேளை ஊராட்சிகள்லாம் வந்து விஜய்க்கு ஓட்டு போடல, மாநகராட்சியிலையும் நகராட்சியிலையும் தான் ஓட்டு போட்டாங்க. அதனால் ஊராட்சிகளுக்கு பேரூராட்சிகளுக்கும் வந்து பணம் அனுப்புவானான்னு விஜய் முடிவு பண்ணாரான்னு தெரியல. பணம் போல மிகப்பெரிய போராட்டம். இன்றைக்கி காலையில் கார்ப்பரேஷனில் வேலை செய்யக்கூடிய சுகாதார மையங்களில் வேலை செய்யக்கூடிய டாக்டர்கள், துப்புரவு தொழிலாளர்கள், நர்ஸு எல்லாரும் சேர்ந்து எங்களுக்கு சம்பளம் வரல, மே மாதம் சம்பளம் வந்து வரல, நீங்கள் ஒரு அட்டண்டன்ஸ் ரெஜிஸ்டர் மாதிரி வச்சு எங்களை வந்து கொடுமைப்படுத்துகிறாங்க இவங்க. அதில் லேட்டாக ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 5 நிமிஷம் வந்தால் எங்களுக்கு ஒரு நாள் சம்பளத்தையே கட் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு மிகப்பெரிய போராட்டம் இன்றைக்கி வந்து நடந்தது. 6 மணி நேரம் நடந்த போராட்டத்தை கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க ஊராட்சிகளுக்கு நிதி கொடுக்கல அப்படின்றது வந்து மிகப்பெரிய விஷயம். அந்தளவுக்கு மோசமாக ஒன்று இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. ரைட்டுங்களா? அரசியல் ரீதியாக பார்த்தோன்னா வந்து உங்களுக்கு சிவி சண்முகத்துக்கும் எடப்பாடிக்கும் இடையில் தகராறு வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு முட்டிக்கிட்டு இருக்கு. சிவி சண்முகத்தை வந்து எடப்பாடி வந்து அவருடைய பிரச்சாரம் பண்ண வரும்போது ஒரு இடத்துல ஏற்றலை, 4 பேர் சேர்ந்த கும்பலோடு சேர்ந்து நிற்க வச்சுட்டார். இதை வந்து சிவி சண்முகம் போய் சண்டை போட்டார் எடப்பாடிக்கிட்ட. எடப்பாடி வந்து போயா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சமாளித்து விட்டார்.
அப்போது அவர் கேட்டார், எனக்கு வந்து நல்ல துறையாக கொடுத்தீங்க, சட்டத்துறையை கொடுத்தீங்க, நான் வந்து என்னால் சம்பாதிக்கவே முடியல, அதனால் நீங்கள் எனக்கு 1000 கோடி தரணும் அப்படின்னு சிவி சண்முகம் சொன்னார். அது இந்த 2 பேருக்கான சண்டை வந்து இன்றைக்கி வரைக்கும் நீடிச்சுக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இவர் விஜய் சைடு பார்த்தாரு, அது முடியாமல் போச்சு. அமைச்சராவை பார்த்தாரு, முடியாமல் போச்சு. அது வேறு விதத்தில் போயிடுச்சு. விழுப்புரத்தில் வேறு நிர்வாகியை போட்டார். அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் அங்கே போயிட்டுருக்கு. இப்போ சிவி சண்முகம் என்ன பண்ணுறாரு, அவருக்கு நெருக்கமானவங்களை எல்லாரையும் தூண்டி விட்டு எடப்பாடிக்கு எதிராக ஒரு பெரிய பிரச்சாரத்தை கிளப்பி விட்டுக்கிட்டார். எடப்பாடி மோசமானவர், எடப்பாடி அவங்க பையன் மிதுனு, அவங்க சொந்தக்காரங்க, இவங்க தான் வந்து அதிமுகவை டாமினேட் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு மிகப்பெரிய பிரச்சாரம் இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, அந்த ஏன் தோற்றோம், எப்படி தோற்றோன்னு ஆராய அமைக்கப்பட்ட குழு வந்து போய் சுற்றிட்டு வந்து ரிப்போர்ட்டெல்லாம் கொடுத்துருக்கு. 115 மாவட்ட செயலாளர்களை திமுக போட போகுதுன்னு தான் நம்ம இதில் சொன்னோம். அது வந்து உடனடியாக அது நிறைவேற போகுது. 2 தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் அப்படின்னு வராங்க. இப்போ உள்ளாட்சி தேர்தல் வரப்போது. உதயநிதி வீட்டில் பயங்கர கூட்டம், கட்டுக்கடங்காத கூட்டம். ஏதோ திமுக தோல்வியில் தோன்றுருச்சு, போயிடுச்சு, வந்துருச்சுன்னாங்க. திமுக எழுந்து நிற்குது. அதிமுக சண்டை மயமாகவே இருந்துக்கிட்டு இருக்கு. தாவேகா அண்ணன் வந்து நேராக போயிட்டு வேளாங்கண்ணி கோயிலுக்கு கூட போகாதவர் டெல்லியிலேருந்து நேராக மூகாம்பிகை கோயிலுக்கு போகிறார். அதாவது எம்ஜிஆர் ஸ்டைலில் பண்ணுறாராம். எம்ஜிஆர் மூகாம்பிகை கோயிலுக்கு தங்க கட்டி தங்க வேலாம் கொடுத்தாரு. அதே மாதிரி சில விஷயங்களை பண்ணுறதுக்காக அண்ணன் விஜய் வந்து மூகாம்பிகை கோயிலுக்கு போய்கிட்டு இருக்கார். இப்படி பல விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. இதையெல்லாம் உங்கள் கவனத்துக்கு கொண்டு வரோம். நன்றி, வணக்கம்.